அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். வெங்கட் ஹேமா தம்பதியினரின் திருமண வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்று கொண்டிருந்தது. அவர்களுக்கு மதி என்ற அழகான பெண் குழந்தை பிறந்தாள். அந்த குழந்தையின் வருகையால் வீடு முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. மதி பிறந்து 6 மாதங்கள் ஆனபோது வெங்கட்டின் தாய் பார்வதி உடல்நல குறைவால் உயிரிழந்தார். அந்த இழப்பு குடும்பத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது. தாயை இழந்த வேதனையில் வெங்கட் தவித்தாலும் வீட்டின் அன்றாட பொறுப்புகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஹேமாவின் தோள்களில் வந்து விழுந்தன. வீட்டு வேலைகள், குழந்தையை கவனித்தல், குடும்ப செலவுகள், உறவினர்களின் வருகை என அனைத்தையும் ஹேமா எந்த குறையும் இல்லாமல் பொறுப்புடன் பார்த்து கொண்டாள். பார்வதி இல்லாத வெற்றிடத்தை தன்னால் முடிந்த அளவுக்கு நிரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த வீட்டின் மருமகளாக மட்டுமல்ல, குடும்பத்தின் தலைவியாகவும் மாறினாள். வெங்கட்டின் தம்பி பாபு அப்போது கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பில் இறுதி ஆண்டு செல்ல ஆரம்பித்தான். அவனுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து கொண்டதோடு படிப்பிலும் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று எப்போதும் ஊக்கப்படுத்தினாள் ஹேமா. கல்லூரி முடித்ததும் பாபுவுக்கு நல்ல வேலை கிடைத்தது. 2 ஆண்டுகள் வேலை செய்து நிலையான வாழ்க்கையை அடைந்த பிறகு அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஹேமாவும் வெங்கட்டும் முடிவு செய்தனர். பெண் பார்க்கும் பொறுப்பை முழுவதுமாக ஹேமா ஏற்றுக்கொண்டாள். வெங்கட் அந்த விஷயத்தில் பெரிதாக தலையிடவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. பாபுவுக்கு திருமணமாகி அவன் மனைவியுடன் தனி குடித்தனம் சென்றுவிட்டால் என்ன செய்வது என்று ஹேமாவிடம் வருத்தத்துடன் கேட்டான். ஏங்க, அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்றாள் ஹேமா. ஹேமா பார்த்து எடுக்கும் முடிவு எப்போதும் சரியாகத்தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு பொருத்தமான பெண்ணை அவள்தான் தேர்ந்தெடுப்பாள் என்றும் குடும்பத்தையும் பொறுப்பாக கவனித்துக் கொள்வாள் என்றும் வெங்கட் நம்பினான். பாபுவின் ஊதியம் அந்த வீட்டின் செலவுகளில் மிகப்பெரிய பங்கு வகித்தது. போதாக்குறைக்கு மதியையும் மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி படிக்க சேர்த்து விட்டான் பாபு. பாபு தன் அண்ணி மீது அளவில்லாத மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருந்தான். அண்ணி, எனக்கு எது நல்லது என்று உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அந்த பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று மனப்பூர்வமாக சொன்னான். அந்த வார்த்தைகள் ஹேமாவுக்கு மேலும் பொறுப்பை ஏற்படுத்தின. பாபுவின் வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உறவினர்கள் மற்றும் திருமண தரகர்கள் மூலம் பெண் பார்க்கும் முயற்சியில் அவள் தீவிரமாக இறங்கினாள். ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுமையாக விசாரித்து குணம், குடும்ப பின்னணி, கல்வி என அனைத்தையும் ஆராய்ந்த பிறகே ஹேமா அடுத்த கட்டத்திற்கு சென்றாள். அப்படித்தான் வாணி என்ற பெண்ணின் ஜாதகம் பாபுவுடன் பொருந்தியது. 2 குடும்பத்தினரும் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. வாணியை முதன்முறையாக பார்த்தவுடனே பாபுவுக்கு அவளை மிகவும் பிடித்து போனது. அழகான தோற்றம், அமைதியான பேச்சு, அடக்கமான குணம் என வாணி அவன் மனதில் நல்ல இடத்தை பிடித்தாள். வாணியின் குடும்பத்தாருக்கும் பாபுவை பிடித்திருந்ததால் 2 குடும்பங்களும் மகிழ்ச்சியுடன் திருமணத்தை நிச்சயித்தனர். வீட்டில் திருமண வேலைகள் களை கட்டின. அழைப்பிதழ் அடிப்பது, திருமண மண்டபம், சாப்பாடு, நகை, துணிமணிகள் என ஒவ்வொரு வேலையையும் ஹேமா முன்னின்று பொறுப்புடன் செய்து வந்தாள். பார்வதி உயிருடன் இருந்திருந்தால் எப்படி எல்லாவற்றையும் கவனித்திருப்பாரோ அதே அக்கறையுடன் ஹேமா அனைத்து வேலைகளையும் செய்தாள். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திருமணத்திற்கு 1 வாரம் மட்டுமே இருக்கும்போது ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. ஒரு நாள் மாலை வாணியின் வீட்டிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. பதற்றமான குரலில் பேசிய அவர்கள், எங்களை மன்னிச்சுக்கோங்க, இந்த திருமணத்தை நடத்த முடியாது, எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டனர். அந்த 1 நிமிடத்தில் அந்த வீட்டின் மகிழ்ச்சி அனைத்தும் சிதறிப்போனது. இந்த செய்தியை கேட்டவுடன் பாபு பேச முடியாமல் நின்றான். சில நாட்களுக்கு முன்பு கனவாக நினைத்த வாழ்க்கை ஒரு கணத்தில் கலைந்து போனது. காரணம் கூட சரியாக தெரியாமல் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்றுவிட்டது என்ற உண்மை அவன் மனதை ஆழமாக காயப்படுத்தியது. அவன் தனியாக அறைக்குள் சென்று யாரிடமும் பேசாமல் இருந்தான். சாப்பிடவும் விருப்பமில்லை. மனதில் ஏற்பட்ட அவமானமும் ஏமாற்றமும் அவனை வாட்டியது. பாபுவின் வேதனையை ஹேமா நன்றாக புரிந்து கொண்டாள். அவன் அருகில் அமர்ந்து அவனுக்கு ஆறுதல் சொன்னாள். உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும். இந்த திருமணம் நடக்கவில்லை என்றால் என்ன? இதைவிட சிறந்தது உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று ஆறுதல் கூறினாள். அவளது வார்த்தைகள் பாபுவின் மனவேதனையை முழுவதுமாக குறைக்கவில்லை என்றாலும் அவனுக்கு சிறிது தைரியத்தை அளித்தது. பாபு 2 நாட்கள் கழித்து வேலைக்கு சென்றபோது அவன் நண்பன் அனைத்தையும் தெரிந்து ஆறுதல் சொன்னான்.
மேலும் பாபு, எனக்கு ஒரு டவுட். உன்னோட வருமானம் அந்த வீட்டில் இப்போதைக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. நீ திருமணத்திற்கு பிறகு உன் மனைவியோடு தனியாக சென்றுவிட்டால் உன்னோட வருமானம் இல்லாமல் அவர்களால் என்ன செய்ய முடியும்? அதனால் உன் அண்ணியே உன் திருமணத்தை நிறுத்தியிருக்க வாய்ப்பிருக்கிறது என்றான். அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க என்றான் பாபு. ஆனாலும் நண்பன் பேசியது பாபுவின் மனதின் ஓரத்தில் பதிந்தது. அன்றிரவு வெங்கட் ஹேமாவிடம், பாபு இப்படி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு பொருத்தமான நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும் என்றான். வெங்கட்டின் வார்த்தைகளை கேட்ட ஹேமா உறுதியுடன் தலையசைத்தாள். வாணியுடனான திருமணம் நின்று 6 மாதங்கள் கடந்திருந்தன. 6 மாதங்களுக்கு பிறகு தேன்மொழி என்ற பெண்ணை பாபுவிற்காக தேர்ந்தெடுத்தாள் ஹேமா. தேன்மொழி நல்ல குடும்ப பின்னணி கொண்டவள், பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தாள். இரு குடும்பங்களும் சம்மதித்ததால் திருமணம் விரைவாக நிச்சயிக்கப்பட்டு எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த முறையும் திருமணத்தின் அனைத்து பொறுப்புகளையும் ஹேமாதான் முன்னின்று கவனித்தாள். மண்டப ஏற்பாடுகள் முதல் விருந்தினர்களை வரவேற்பது வரை ஒவ்வொரு வேலையையும் குறையில்லாமல் செய்து முடித்தாள். தன் சொந்த தம்பிக்கு திருமணம் நடத்துவது போலவே பாபுவின் திருமணத்தை நடத்தி முடித்தாள். ஆனால் திருமணத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பே பாபுவின் நடத்தையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. இதுவரை எதையும் அண்ணியிடம் மறைக்காமல் பேசிக்கொண்டிருந்தவன் திடீரென ஹேமாவிடம் பேசுவதையே குறைத்து கொண்டான். அவள் ஏதாவது கேட்டாலும் ஓரிரு வார்த்தைகளில் மட்டுமே பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுவான். முதலில் ஹேமா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திருமண வேலைகளால் மன அழுத்தமாக இருப்பான், புதிய வாழ்க்கையை பற்றிய யோசனைகளில் இருப்பான் என்று நினைத்து அவள் அமைதியாக இருந்தாள். திருமணம் முடிந்து சில நாட்கள் கடந்தன. தேன்மொழி முதலில் பார்த்த பெண் வாணியை விட கலர் கொஞ்சம் குறைவாக இருந்தாள். ஆனால் பார்க்க லட்சணமாக இருந்தாள். தேன்மொழியை பாபு நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்குள் நல்ல புரிதலும் அன்பும் அதிகரித்தது. ஆரம்பத்தில் பெரிதாக விருப்பமில்லாமல் திருமணம் செய்து கொண்ட பாபுவுக்கு தேன்மொழியின் அன்பான குணம், பொறுமை, குடும்பத்தை மதிக்கும் மனப்பான்மை ஆகியவை மிகவும் பிடித்து போயின. அவள் பாபுவின் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத அங்கமாக மாறினாள். ஆனால் அந்த மாற்றம் அவன் அண்ணியால் ஏற்பட்டது என்பதை மட்டும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணி மீதான வெறுப்பு திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. ஹேமாவிடம் அவன் பேசுவதையே நிறுத்தி கொண்டான். இதை கவனித்த ஹேமாவுக்கு மனதில் ஒரு சிறிய வருத்தம் ஏற்பட்டது. நான் தெரியாம ஏதாவது தவறு செய்து விட்டேனா? ஏன் பாபு இப்படி மாறிவிட்டான் என்று பலமுறை யோசித்தாள். ஆனால் அந்த மாற்றத்திற்கு பின்னால் இருந்த உண்மையான காரணம் என்ன என்பது அவளுக்கு தெரியவில்லை. திருமணம் முடிந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. ஒரு நாள் காலை பாபு தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பித்தான். தேன்மொழி, நாம தனியா வீடு பார்த்து போகலாம். இன்னும் 2 நாளில் வீடு பார்த்து விடுவேன். உனக்கு தேவையானதை எடுத்து வைத்துக்கொள். இனிமேல் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உறுதியான குரலில் சொன்னான் பாபு. அவனுடைய பேச்சை கேட்ட தேன்மொழி அதிர்ச்சி அடைந்தாள். என்னங்க, இவ்வளவு அவசரமா? ஏன் இந்த முடிவு? அக்காவும் மாமாவும் நம்ம எவ்வளவு அன்பாக பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு ஏன் போகணும் என்று பலமுறை கேட்டாள். ஆனால் பாபு சரியாக பதில் சொல்லவில்லை. தேன்மொழி எவ்வளவோ பேசி பார்த்தும் பாபு அவன் எடுத்த முடிவிலிருந்து மாறவில்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று உறுதியாக சொன்னான். தேன்மொழி அப்போதைக்கு எதுவும் பேசவில்லை. இதற்கு பின்னால் ஏதோ பெரிய காரணம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். அன்றிரவு அமைதியாக அவன் அருகில் அமர்ந்து, என்னங்க, ஏன் தனியா போகணும்? உண்மையான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு கோபம்? யார் மேல கோபம் என்று மெதுவாக கேட்டாள். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பாபு ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு பேச ஆரம்பித்தான். என்னுடைய முதல் திருமணம் நின்று போனதுக்கு காரணம் என்னோட அண்ணிதான். அந்த வார்த்தையை கேட்டதும் தேன்மொழி திகைத்து போனாள். ஏற்கனவே முதல் திருமணம் நின்னது பற்றி தேன்மொழியின் வீட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அதனால் தேன்மொழி, என்ன சொல்றீங்க, உங்க அண்ணியா என்று நம்ப முடியாமல் கேட்டாள். ஆமாம், வாணியோட என் கல்யாணம் நின்று போக காரணம் அவங்க தான். அதுக்கப்புறம்தான் எனக்கு அவங்க மேலே இருந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. அதனால்தான் கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னாடியே அவங்க கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டேன். தேன்மொழிக்கு ஒன்றும் புரியவில்லை. உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று அவள் கேட்டாள். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எதேச்சையாக வாணியோட அப்பாவை சந்தித்தேன். அப்போ அவர்தான் எல்லா உண்மையையும் சொன்னார்.
என்ன உண்மை என்று கேட்டாள் தேன்மொழி. இந்த திருமணத்தில் எங்களுக்கு விருப்பமில்லை. பாபு வேறொரு பெண்ணை விரும்புகிறான். அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த உண்மை இப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால்தான் இந்த திருமணத்தை நிறுத்துறோம்னு உங்க அண்ணி தான் எங்களிடம் சொன்னாங்கன்னு அவர் சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தேன்மொழியின் முகம் வெளிரி போனது. ஒரு நிமிடம் அவளால் பேசவே முடியவில்லை. ஹேமாவின் மீது தேன்மொழிக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அதனால் சில நொடிகள் கழித்து அதிர்ச்சியுடனும் குழப்பத்துடனும் பாபுவை பார்த்து, என்ன, நீங்க வேறொரு பெண்ணை விரும்புறீங்கன்னு சொன்னாங்களா என்று நம்ப முடியாமல் கேட்டாள். பாபு வேதனையுடன் தலையசைத்தான். அந்த ஒரு பதில் தேன்மொழியின் மனதில் ஏராளமான கேள்விகளை எழுப்பியது. அக்கா உண்மையிலேயே அப்படி செய்தாரா, அல்லது இதற்கு பின்னால் இன்னும் யாருக்கும் தெரியாத வேறொரு உண்மை மறைந்திருக்கிறதா என்ற சந்தேகம் அவள் மனதில் முளைக்க தொடங்கியது. இந்த நிலையில் இருவரும் தனியாக சென்று விட்டனர். பாபு வீட்டை விட்டு தனியாக சென்ற பிறகு வெங்கட் மற்றும் ஹேமாவின் வாழ்க்கை எதிர்பாராத சிரமங்களை சந்திக்க ஆரம்பித்தது. வீட்டு வாடகை, மளிகை செலவுகள், மின் கட்டணம், அன்றாட தேவைகள் என ஒவ்வொரு மாதமும் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருந்தன. இதையெல்லாம் சமாளித்து விடலாம். ஆனால் அவர்களுடைய மகள் மதி படித்து கொண்டிருந்த பள்ளியின் கட்டணம்தான் பெரிய சுமையாக மாறியது. இதுவரை பாபுவின் மாத வருமானத்தில் ஒரு பகுதி வீட்டு செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதால் அந்த குடும்பம் எந்த பெரிய நெருக்கடியையும் சந்திக்கவில்லை. ஆனால் அவன் திடீரென வீட்டை விட்டு வெளியேறியதும் அந்த பொறுப்பு முழுவதும் வெங்கட்டின் ஒரே சம்பளத்தின் மீது விழுந்தது. பாபு இப்படி ஒரு நாள் வீட்டை விட்டு போய்விடுவான் என்று நான் கனவிலும் நினைக்கல என்று பலமுறை வருத்தப்பட்டான் வெங்கட். ஒரு நாள் வேறு வழியில்லாமல் தம்பியை நேரில் சந்தித்து பேசலாம் என்று முடிவு செய்தான். பாபுவின் வீட்டிற்கு சென்ற வெங்கட்டை மரியாதையுடன் உள்ளே அழைத்தாலும் அவன் முகத்தில் துளி அளவு கூட பாசம் தெரியவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்த வெங்கட், பாபு, வீட்டு செலவுகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மதியோட பள்ளி கட்டணமும் கட்டணும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணு என்று தயக்கத்துடன் கேட்டான். அண்ணன் ஏன் வந்திருக்கிறார் என்பதை ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்த பாபு மனதில் இருந்த கோபத்தை மறைக்காமல் பேச ஆரம்பித்தான். என்னன்னே, அம்மாவோட இடத்திலிருந்து எனக்கு திருமணம் செய்து வைத்ததற்காக நான் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கணுமா? அண்ணி உங்களை அனுப்பி வைத்தார்களா? எனக்கும் குடும்பம் இருக்கு, என்னோட வாழ்க்கையை நான் பார்க்கணும் என்று கடுமையாக சொன்னான். அந்த வார்த்தைகள் வெங்கட்டின் மனதை கத்தியால் குத்தியது போல இருந்தது. மேலும் எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து கிளம்பினான். வெங்கட் வீட்டிற்கு வந்ததும் அவனுடைய முகத்தை பார்த்த ஹேமாவுக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்பது புரிந்தது. என்னங்க, பாபு என்ன சொன்னான் என்று கவலையுடன் கேட்டாள். வெங்கட் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தான். உடனே ஹேமா, இவன் எதனால் திடீரென்று இப்படி மாறிவிட்டான்? கடைசி வரைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன்னு சொன்னது அவன்தானே? அண்ணா, நீங்க எந்த கவலையும் படாதீங்க, நான் இருக்கேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கான். அது மட்டுமா, மதியை பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு வற்புறுத்தியது அவன்தானே? என் அண்ணன் பொண்ணு பெரிய பள்ளியில் தான் படிக்கணும், செலவை பற்றி கவலைப்படாதீங்க, நானும் இருக்கேன்னு சொல்லித்தான் அந்த பள்ளியில் மதியை சேர்க்க வைத்தான். அவன் அப்படி சொல்லவில்லை என்றால் நம்ம நிலைமைக்கு அந்த அளவுக்கு பெரிய பள்ளியில் மதியை சேர்க்க நாம எப்படி துணிந்திருப்போம் என்று கண்களில் கண்ணீருடன் கூறினாள் ஹேமா. வெங்கட்டிடம் அதற்கு பதில் இல்லை. 4 நாட்களுக்கு பிறகு காலை வழக்கம் போல் வெங்கட் வேலைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் மதியையும் பள்ளிக்கு அனுப்பி வைத்த ஹேமா மனதில் ஒரு முடிவுடன் வீட்டை விட்டு கிளம்பினாள். தேன்மொழியை பார்த்து பேச வேண்டும், ஏதாவது உண்மை தெரிய வரலாம் என்று நினைத்தபடி அவர்களது வீட்டை நோக்கி சென்றாள். கதவை தட்டியவுடன் தேன்மொழி கதவை திறந்தாள். வாங்கக்கா என்று எந்த தயக்கமும் இல்லாமல் இயல்பாக வரவேற்றாள். அவளுடைய முகத்தில் எந்த வெறுப்பும் இல்லை. ஹேமாவும் உள்ளே சென்று அமர்ந்தாள். சில நிமிடங்கள் இருவரும் சாதாரணமாக பேசிக்கொண்டனர். பிறகு ஹேமாவால் மனதில் இருந்த கேள்வியை அடக்கி வைக்க முடியவில்லை. தேன்மொழி, பாபு ஏன் இப்படி மாறிவிட்டான்? என்னை பார்த்தாலே பேச மாட்டேங்கிறான். நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அவன் மனசுல என்னதான் இருக்கு என்று ஆதங்கத்துடன் கேட்டாள். தேன்மொழி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். என்ன பேசுவது என்று யோசித்தாள். இறுதியில் மெதுவாக, அக்கா, நான் சொல்றதை தப்பா எடுத்துக்காதீங்க என்றாள். சொல்லுமா, என்ன விஷயம் என்று பதற்றத்துடன் கேட்டாள் ஹேமா. அவருக்கு உங்க மேல கோபம் வர காரணம் அவரோட முதல் கல்யாணம் நின்று போனதுதான். ஹேமா புரியாமல் பார்த்தாள்.
தேன்மொழி தொடர்ந்து, நீங்க தான் வாணியோட வீட்டுக்கு போய் பாபு வேறொரு பெண்ணை விரும்புகிறார், அந்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்லி அந்த திருமணத்தை நிறுத்திட்டீங்கன்னு அவர் சொன்னாரு என்றாள். அந்த வார்த்தையை கேட்ட ஹேமாவின் முகம் வெளிரி போனது. என்ன, நானா என்று அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றாள். தேன்மொழி மெதுவாக தலையசைத்தாள். ஆமாம், இந்த உண்மையை வாணியோட அப்பாவே அவர்கிட்ட சொன்னாராம். எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை எதேச்சையாக பார்த்து பேசியிருக்கிறார். அப்போதுதான் அவர் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு பாபு தன்னிடம் கூறிய ஒவ்வொரு விஷயத்தையும் தேன்மொழி ஒன்றுவிடாமல் ஹேமாவிடம் கூறினாள். வாணியின் அப்பா சொன்னதாக கூறப்பட்ட வார்த்தைகள், பாபுவின் மனதில் ஏற்பட்ட காயம், அதன் பிறகு ஹேமாவிடம் பேசாமல் இருந்தது, திருமணத்திற்கு பிறகும் அந்த கோபம் குறையாமல் இருந்தது என அனைத்தையும் விரிவாக சொன்னாள். தேன்மொழி பேசிக்கொண்டிருக்க ஹேமா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளது கண்களில் அதிர்ச்சியும் வேதனையும் மட்டுமே தெரிந்தது. நடந்த உண்மைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் ஹேமா. அன்று மாலை பாபு வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான். இன்று உங்க அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்றாள் தேன்மொழி. பாபு சிறிதும் ஆச்சரியப்படாமல், அவங்க வருவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் என்றான். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்று தேன்மொழி கேட்டாள். முதல்ல அண்ணனைத்தான் அனுப்பியிருந்தாங்க, அவர் மூலமா பணம் வாங்க முடியல, அடுத்தது அவங்களே வருவாங்கன்னு நினைச்சேன், அதுதான் நடந்திருக்கு என்றான். சரி, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? மதியை அந்த பெரிய பள்ளியில் சேர்க்கணும்னு வற்புறுத்தியது நீங்க தானாம்? செலவை பற்றி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொன்னதும் நீங்க தானாம்? இப்போ அதே குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அது தப்பில்லையா என்றாள் தேன்மொழி. பாபு உடனே என்னோட முதல் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முன்னாடியே அதை அவங்க யோசிச்சிருக்கணும் என்றான். மேலும் தேன்மொழி, உனக்கு இன்னொரு உண்மை தெரியாது, அதையும் கேளு என்றான். என்னோட முதல் கல்யாணம் நின்று போன ஒரு வாரத்திலேயே அண்ணி உன் அப்பா அம்மாவை சந்திச்சு உன்னை பெண் கேட்டிருக்காங்க. அப்போ நீ கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு கடைசி தேர்வுக்காக தயாராகிக்கிட்டு இருந்தாய். அதனால 3 மாதம் கழிச்சு பேசலாம்னு உங்க அப்பா சொல்லி இருக்காங்க. உன்னை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவங்க ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். அப்புறம் ஏன் வாணியோடு எனக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யணும் என்றான். இன்னைக்கு உங்க அண்ணி என்கிட்ட எல்லா உண்மையையும் சொன்னாங்க. வாணியோட அப்பா சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அதை அப்படியே நம்பிட்டீங்க. ஒரு தடவையாவது உங்க அண்ணிக்கிட்ட நேராக கேட்டிருந்தீங்கன்னா உண்மை அப்பவே தெரிஞ்சிருக்கும் என்றாள். பாபுவின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. என்ன சொல்ல வர என்று கேட்டான். உங்க கல்யாணம் நின்று போன 3 மாசத்துக்குள்ளேயே வாணிக்கு திருமணம் நடந்தது, அதை பற்றி அவங்க அப்பா கிட்ட கேட்டீங்களா என்றாள். இல்லை என்று மெதுவாக தலையசைத்தான் பாபு. வாணிக்கு திருமணம் ஆனது தெரியுமா? தெரியும். அவள் ஏன் உங்களை திருமணம் செய்யலைன்னு தெரியுமா? பாபு அமைதியாக நின்றான். வாணி ஏற்கனவே வேறொரு பையனை காதலித்திருக்கிறாள். அந்த பையனை உங்க அண்ணியை சந்திச்சு இந்த திருமணம் நடந்தாலும் வாணி என்னோட வந்துடுவான்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட பிறகுதான் உங்களோட வாழ்க்கை வீணாக கூடாதுன்னு நினைச்சு உங்க அண்ணி அந்த திருமணத்தை நிறுத்தி இருக்காங்க. அவங்க செய்தது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, உங்களை காப்பாத்துறதுக்காக. ஆனா வாணியோட அப்பா தன்னோட மகள் காதல் விஷயத்தை மறைச்சிட்டு பழியெல்லாம் உங்க அண்ணி மேல போட்டுட்டாரு. அதைத்தான் நீங்க அப்படியே நம்பிட்டீங்க. தேன்மொழியின் ஒவ்வொரு வார்த்தையும் பாபுவின் மனதை உலுக்கியது. தான் செய்த மிகப்பெரிய தவறு அவனுக்கு புரிந்தது. அன்று இரவு முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை. மறுநாள் காலையிலேயே பாபு நேராக வெங்கட்டின் வீட்டிற்கு சென்றான். அண்ணா, அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க என்று கண்ணீர் மல்க கூறினான். வெங்கட்டும் ஹேமாவும் அமைதியாக அவனை பார்த்தனர். மதிக்கு நானே பீஸ் கட்டிடுறேன், இப்ப மதி எங்கே என்று கேட்டான் பாபு. வெங்கட் மெதுவாக, அவளை அந்த பெரிய பள்ளியிலிருந்து மாற்றிவிட்டோம், ஃபீஸ் கட்ட முடியல, டிசி வாங்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாதாரண பள்ளியில் சேர்த்துட்டோம் என்றான். அந்த வார்த்தை பாபுவின் மனதை நொறுக்கியது. ஹேமா அமைதியாக சொன்னாள், உன் மேலே இருந்த நம்பிக்கையால் தான் அவளை அந்த பெரிய பள்ளியில் சேர்த்தோம். திருமணத்துக்கு பிறகும் நீ பழைய மாதிரியே இருப்பேன்னு நம்பினோம். ஆனால் அந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. பாபு தலைகுனிந்து நின்றான். அண்ணி, நான் செய்த தவறுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். இனிமேல் எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் என்று கண்ணீருடன் கூறினான். ஆனால் வெங்கட் மெதுவாக தலையசைத்தான். உதவி செய்யணும்னு நினைக்கிற மனசு இருந்திருந்தா அது நான் வந்தப்பவே செய்திருக்கணும் பாபு. இப்போ எங்களால் யாரையும் நம்பி வாழ முடியாது. நாங்கள் எங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுக்கிறோம் என்றான். அந்த வார்த்தைகள் பாபுவின் மனதில் அழியாத காயத்தை ஏற்படுத்தின.
பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் கண்ணீருடன் அங்கிருந்து வெளியேறினான். தன்னுடைய அவசரமான முடிவு, ஆராயாமல் நம்பிய ஒரு பொய், தன்னை உயிருக்கு உயிராக நேசித்த அண்ணனையும் அண்ணியையும் இழக்க வைத்து விட்டது என்பதை அவன் தாமதமாக உணர்ந்தான். கொஞ்ச நாட்களில் அவர்களுக்கு இடையிலான மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. மீண்டும் ஒரே குடும்பமாக அவர்கள் இணைந்து வாழ ஆரம்பித்தனர். ஆனால் அவனிடமிருந்து குடும்ப செலவுகள் தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் பணம் வாங்கிக் கொள்ளவில்லை. தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்கிறேன் என்று ஹேமா உறுதியளித்தாள். அவர்கள் ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தனர். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.